Hi everyone, welcome back to Fazna's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ஈத் ஸ்பெஷல் எபிசோடா தான் இருக்க போகுது. இது வந்து நான் மட்டும் பண்ணல, என்னோட சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் அவங்க வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ற டீ போடுங்கிற டீம் தான் வந்திருக்காங்க. இதுல வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. So are you guys ready? Let's get started. ஈரண்டாலே எப்போவுமே பிரியாணி தான் எல்லாரோட வீட்லேயுமே. அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் பிரியாணி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிற சிந்தி பிரியாணி. இது ஹோம் மில்கில் சஃப்ரோனை சோக் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes. இப்போ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த சிக்கனில் போட போகிறேன். ஒரு 1-2 tablespoon மாதிரி போட்டால் போதும். பார்த்தீங்கன்னா இது போடுறாங்க சஃப்ரான் மில்க். இப்போ சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போடுங்க. நீங்கள் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து தரீங்களா? இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி இதையும் போட போகிறோம். இது எப்படியுமே நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஓவர் நைட் கூட வச்சுருந்தா இன்னும் நல்லா இருக்கும். 1/2 cup கர்ட் போட போகிறோம். 1/2 cup சாப் பண்ண கொரியண்டர் லீவ். மின்ட் லீஃப் வேண்டாலும் போடலாம், எனக்கு கொரியண்டர் லீஃப் மட்டும்தான் போடுறேன். அதுவும் போட்டுடலாம். மேரினேஷன் வந்து எவ்வளோ லாங் வைக்கிறோமோ அவ்வளோ நல்ல மீன். எவ்வளோத்துக்கு நீ ஓவர் நைட் வச்சிங்கன்னா மசாலா நல்லா மேரினேட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன். மினிமம் 1 hour போதும். சில்லி பவுடர் பண்ணிவிட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் வேலை தரத்தானே வேணும், என்ன பழகிக்கொண்டீங்கன்னா லேசாக உங்களுக்கு. 2 teaspoon சில்லி பவுடர். படிச்சுக்கொண்டீங்கன்னா அவளுக்கு லேஸ் வெரி சிம்பிள். ரிச் ஃபுட் தான், ஆனாலும் வெரி ஈஸி டு குக். இது ஒரு 2 teaspoon சீரகத்தூள் போட்டிக்கிறேன். இதோட பெப்பர் ஒரு 1 teaspoon. இது ஆல்ரெடி இந்த மசாலா பிரியாணி மசாலா இந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் ப்ரீவியஸ் பிரியாணி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தனியாகவும் போட்டிக்க பாய் விட்டு பிரியாணி மசாலாண்டு வேணுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் ஒரு 1.5 teaspoon இந்த பிரியாணி மசாலா. அதோட இதில் வந்து வெங்காயம் பொரிச்ச ஆனியன் ஃப்ரைடு ஆயில் வந்து இது தான் யூஸ் பண்ணோம் நாங்கள், அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதில் ஒரு 1/2 cup மாதிரி இதில் போட்டுடலாம். ஆனியன் ஃப்ரைடு ஆல்ரெடி வெங்காயம் பொரிச்சு எடுத்தது ஆயில். இப்போ நான் இது நார்மலாக ஆயில், நார்மல் பாம் ஆயில் இருக்கு இல்லையா, அதில் நாங்கள் வெங்காயம் பொரிச்சு எடுத்தோம்னா அந்த ஃப்ளேவரோடைய அந்த ஆயில் கிடைக்கும். அந்த ஆயிலை தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்படி ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து 350 grams ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு. இதில் ஹாஃப் வந்து இங்கே போட போகிறோம், மற்ற ஹாஃப் வந்து ஃபைனலாக நாங்கள் லேயர் பண்ணுறப்போ ரைஸ் அதுக்கு மேலுக்கு போடலாம். சின்ன இன்கிரிடியன்ஸ் இருக்குதான். இப்போ நிறைய பேர் வந்து பிரியாணி ஆகிறது போல நீ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்ன மாதிரி இன்கிரிடியன்ஸ் எடுக்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? நீ சொல்வீங்க தான் ஒரு பிராண்ட் உண்டு அப்படி எதுக்கு ஸ்டிக் பண்ணி செய்யணும்டா எது நீ சஜஸ்ட் பண்ணுவீங்க? இதில் வந்து நல்ல உங்களுக்கு இந்தியா கேட் இருக்குது, தாவத் இருக்குது, அதெல்லாம் நல்ல பிராண்டட் நல்ல ஐட்டம். பாஸ்மதி எப்போவுமே இதில் நல்ல ஒரிஜினல் நல்ல குவாலிட்டி தான் இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் வந்து நல்ல லாங்காக டேஸ்டியாக நல்ல ஃப்ளேவர் ரைஸ் கிடைக்கும் இதில் தான். சரியா? லைம் ஜூஸ் போட போகிறோம். லைம் வந்து half லைம் போடுறோம். half லைம் 1 போட்டனால இந்த 1 kg சிக்கன், ஸோ 1 லைம் போடுறோம். இப்போ நீங்கள் இதெல்லாம் எத்தனை பேருக்கு சொல்லி ஆக்குறீங்க? இது வந்து 8 பேர் சாப்பிடலாம். 8 பேர் சாப்பிடலாம். அப்போ வந்து கொரோனா பேர் திண்டேன்னு சொன்னால் வந்து இந்த இன்கிரிடியன்ஸ்லாம் குறைச்சி வச்சு தான் போடுவீங்க அப்படியா? குறைய சாப்பிட்றேன்னா அது இப்போ ஒரு 4 பேருன்னு சொன்னால் இதில் half kg சிக்கன், half kg ரைஸ். இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 8 பேர் தின்ற மாதிரி செய்யுங்க. 8 பேர் சாப்பிடலாம். 7 பேர்லேருந்து 8 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நாங்கள் இது வந்து ரெடிமேட் பிரியாணி சிந்தி பிரியாணி தான் இப்போ நாங்கள் செய்கிறோம். சிந்தி பிரியாணி மசாலா ரெடிமேட். இதில் வந்து ஒரு 1/2 packet போடலாம். இப்படின்னா ஒரு 4 tablespoon மாதிரி போடலாம். பாகிஸ்தானி பிரியாணியா? இது வந்து பாகிஸ்தானிலேருந்து வந்த ஒரு டிஷ் தான் இது. இது அங்கே ஒரு ஸ்பெஷல் இது. இப்போ இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வச்சிடலாம். நார்மலாக இது ஓவர் நைட் பண்ணினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த ஃப்ளேவர் எல்லாமே இந்த ஆனியனில் coriander leaf ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இறங்கி உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும்.
மினிமம் நாங்கள் 1 hour வைக்கலாம். ஸோ நாங்கள் இது ஒரு 1 hour வச்சிடலாம். ஓகே ஓகே. இது பாஸ்மதிக்கு 4.5 cup தண்ணி எடுக்கிறேன். நார்மல் ரைஸுக்குன்னு சொன்னால் 4 cup எடுத்திங்கன்னா 8 cup எடுக்கணும். இது வந்து பாஸ்மதிக்கு நான் டக்குன்னு வேகிறதால 1 போட்டால் போதும். இப்போ நான் 4 cup போட்டு 4.5 cup. இப்போ ஒரு 4 பிரியாணி ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் போடலாம். இல்லை நான் ட்ரை பண்ணுறேன். அது ஒரு கணக்கு பிரியாணி வெறுத்துடும். அதில் நான் ட்ரை பண்ணேன். வெரி ஈஸி. இது நீங்கள் கட்டாயம் பண்ணுவீங்க பாருங்கள். சிக்கன் மட்டும் ட்ரை பண்ணேன். உங்களை மாதிரி பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இது ஃபுட் தான் இது. இதில் நாங்கள் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த அந்த ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலையும் அதில் ஒரு 2 tablespoon போட்டுடலாம். அதோட க்ரீன் சில்லி அதில் ஒரு 2. இது நாங்கள் போடுறது வந்து ரைஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சாப் பண்ண கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுடலாம். பே லீவ் ஒன்று போடுறோம். அதோட ஒரு 3 ஏலக்காய் போட்டுடலாம். ஒரு துண்டு பட்டை போட்டுடலாம். மிளகு ஒரு 1/2 teaspoon மாதிரி மிளகு போட்டுடலாம். பெப்பர். இது ஸ்டார் அனைஸ் அதில் 2 போட்டுடலாம். கராம்பு வந்து ஒரு 2-3 போட்டுடலாம். இது கொரியண்டர் லீவ்ஸ்க்கு பதிலா வந்து மின்ட் லீவ்ஸும் பாய்க்கலாம். இது ஒரு சேர்த்து நீங்கள் மின்ட் லீவ்ஸும் போடலாம். அதுக்கு மின்ட் லீவ்ஸ் யூஸ் பண்ணால் வந்து டேஸ்ட் மாறுமா? டேஸ்ட் இல்லை, ஃப்ளேவர் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இது நல்ல ரெண்டுமே போடும். 2 போட்டாலும் நல்லா. இப்போ எனக்கு இன்றைக்கி மின்ட் லீவ் கிடைக்காதனால நான் கொரியண்டர் லீவ்ஸ் யூஸ் பண்ணுறேன். மின்ட் லீவ் கிடைச்சுன்னா டெஃபினெட்லி 2மே யூஸ் பண்ணுறது தான் பிரியாணிக்கு பெஸ்ட். இப்போ நாங்கள் ரைஸை போடுவோம். ரைஸை நான் போடுவேன். நீங்கள் போடுவேன். உங்களோட கைப்பக்குவம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண நல்லா இருக்கும். போடுங்க. எங்களை டீ போடுற மிக்ஸிங்கும் இருக்கட்டும். அப்படியே போடுங்க. கொஞ்சம் தண்ணி தண்ணி அப்படியே போட்டுருங்க. தண்ணியோட போட்டு பரவாயில்ல போட்டுருங்க. தண்ணி இல்லை அதில் பெருசாக. அப்படியே கொட்டிடுவேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் ஊட்டாக்க போகல, நான் இல்லையே கொட்டுறேன். அது வேற ஆட்கள் கீழே தான் கொட்டுறேன். அதுக்கு வேற ஆட்கள் வச்சு இதில் கொஞ்சம் கீ போட்டுடலாம். அந்த கீ வந்து யூஸ் பண்ண நல்ல கீயாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் ஹைலண்ட் தான் எப்போவும் யூஸ் பண்ணுறது. இதில் 2 teaspoon போட்டுருக்கிறேன். இதோட சால்ட் பிரியாணி சுட்டு தான் இவ்வளோ தேவையான அளவு உப்பு. பிரியாணிக்கு தான் இவ்வளோ. பிரியாணி நார்மல் ரைஸு தண்ணியும் உப்பும் போட்டால் போதும். இப்போ கடைசி மட்டும் பிரியாணி பண்ண ஆசை இல்லை. பிரியாணிக்கு எப்போவுமே நிறைய ஐட்டம் வேணும். ஈஸி. எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே போட்டு இறக்குறதா. நான் சாப்பாடு நல்லா டேஸ்ட் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்குது. இதில் நான் சூப் க்யூப்ஸ் போடுறேன். சிக்கன் சூப் க்யூப் ஸ்டாக் 2 teaspoon போடுறேன். இப்போ நாங்கள் இதை வந்து குக் பண்ணிடலாம். குக் பண்ணிவிட்டு அந்த டைமில் நாங்கள் மேரினேட் 1 hour சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம் தானே, அதை குக் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் 1 hour மேரினேட் பண்ணி சிக்கனை ஒரு பேனில் போட்டுடலாம். போட்டுட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை மேலால் அப்படி போட்டுடலாம். இப்போது இதுக்கு ஒரு 1.25 cup மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம். ரொம்ப தண்ணி விட வேணாம். இங்கே சிக்கன்லேருந்து வர தண்ணியே கணக்காக இருக்கும் கிரேவிக்கு. ஸோ ஒரு 1 cup more than enough. இது கொஞ்சம் எப்போயுமே டிஃப்ரெண்ட்டான பிரியாணி. ஏன்னா நார்மலாக ஆயில் போட்டு அதில் வெங்காயம் வதக்கி தக்காளி வதக்கி மசாலா போட்டு அதுக்கப்புறம் தான் சிக்கன் கொட்டுறது. இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு சிக்கன் உங்களுக்கு போட்டு மேரினேட் பண்ணிட்டு செய்கிறதால வெரி ஈஸி, சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை. முதல்ல நீங்கள் நைட் மேரினேட் பண்ணி எல்லாம் வச்சுட்டிங்கன்னா வெரி டைம் வந்து. இப்போ ஒரு 10 minutes வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 10 minutes ஆகிட்டு தானே. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன பார்க்குறதுக்கே நல்லா ஆசமெல்லாம் அடிச்சு கொண்டு இருந்துச்சு. பெரிய கோழி துண்டு இல்லை, கோழி பச்சை இறக்கி வேணும். கிரேவியை பிடிச்சி பாருங்க. கை வச்சு பாருங்க. அப்படின்டா இல்லை கையில் இன்னும் நாக்கு சூடுபடும். அவ்வளோதான். என்ன போடணும் என்ன காணுமா? பர்ஃபெக்டாக தைக்குது, பர்ஃபெக்டாக தைக்குது. கொஞ்சம் சரி உரப்பு வேலை சரி கூட்டி குறைக்கும். இல்லை உரப்பு நல்ல கணக்கு வைக்குது. மிச்சம் உரப்பையும் தான் வந்து தின்னல. ஸோ இப்படி தான் நல்லா கணக்கு வைக்குது.
இல்லை நான் சொல்லுறேன் சூடு அவ்வளோ சூடு இல்லைடா. இப்போ எங்களோட சிக்கன் வந்து ஒரு 75% மாதிரி குக் ஆகிருக்குது. இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காகட்டும், அது வரையும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். பார்க்கணும் எப்படி அப்படி வாசம் அடிக்கிறீங்களா? எங்களோட ஆல்மோஸ்ட் டன் எங்களோட சிக்கன் கறி. இனி நாங்கள் எங்களோட ரைஸை ரெடி ஆகிடுச்சுன்னா இனி லேயர் போடுறது தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த ப்ராசஸுக்கு போகலாம். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு ரைஸ் குக் ஆகிடுது. ஆல்மோஸ்ட் 90%. மற்ற பக்கம் நம்ம தம்மில் போடுவோம் தானே, தம்மில் போடுற நேரம் அந்த 10% குக் ஆகிடுது. அது என்ன பிரியாணின்றாலே இப்படி தான். இப்படி வேறையா அரிசி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கறியை வேறையா செஞ்சுட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை, ஒவ்வொரு பிரியாணி ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சில பிரியாணி வந்து கறி உள்ளே ரைஸை பச்சையாக போட்டு குக் பண்ணுறது. அது வேறு மெத்தட். இது வந்து இந்த கலர் போடுவாங்க. அப்போ வந்து அதெல்லாம் ஃபைனலாக நாங்கள் போடுவோம். நார்மல் பிரியாணியில் எல்லோ கலர் போடுவோம். பொம்பை பிரியாணியில் இதில் வந்து 2 கலர் போடுவோம். சில 3 கலர் போடுவாங்க. ரெட், க்ரீன், எல்லோ. இதே க்ரீனும் எல்லோவும் போடுவோம். ஓகே ஓகே. இப்போ எங்கள் சிக்கனை போட போகிறேன். மிக்ஸ் பண்ணுறது ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ரைஸ் வாங்கி இந்த மற்ற நூடுல்ஸ் மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். இதே இது நீங்கள் லோக்கல் பிராண்ட் விலை குறைஞ்சது அந்த மாதிரி ரைஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். அது பாஸ்மதி மாதிரியே இருக்காது. இந்த ஃப்ளேவரும் வராது. முதல்ல இதில் ஹாஃப் போட்டு நீங்கள் மேரினேட் பண்ணுறதுக்கு அது மேரினேஷன் போட்டுருலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே குவான்டிட்டி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இது நான் கொரியண்டர் லீவ்ஸ் போடுறேன். ஹாஃப் எல்லோ கலர், half green color. புடிங்க இது. ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் பேலன்ஸ் இருக்கு. அதில் கொஞ்சம் கீ கொஞ்சம் போட்டுக்கலாம். வேணா ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி. இது நாங்கள் ஏற்கனவே ஹோம்மேட் பிரியாணி மசாலா பவுடர். அதில் ஒரு ஹாஃப் ரொம்ப வேணாம், லைட்டாக இந்த ஹோம்மேட் மசாலா போட்டு. ஓ, இது நான் செஞ்சது ஏற்கனவே இந்த வீடியோவில் இருக்குது. கொஞ்சம் ரோஸ் வாட்டர் போட்டுடலாம். பாதாம் கொஞ்சம் போட்டுடலாம். ஃபைனலாக மேலே கலர் கார்னிஷ் பண்ணிடலாம். இது ஃப்ரை பண்ண பாதாம். ஃப்ரை பண்ண பாதாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி செகண்ட் லேயரையும் அதே மாதிரி பண்ணிட்டு வரலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு தம்மில் போட போகிறோம். நான் இது பிகினர்ஸ்க்கு ஈஸியாக போடுற தம் மெத்தட் ஒன்று காட்டித்தரேன். ஒரு மெத்தட் இருக்குது, கோதுமாவை நல்லா நல்லா டோ மாதிரி பிசைஞ்சிட்டு சைடுக்கால சீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்படி மூடிட்டு சைடில் சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிம்மில் விட்டுட்டு இது வெந்த உடனே அதை உடைப்பாங்க. அது தம் உடைக்கிறேன்னு சொல்கிறேன். இது நான் வந்து அதுதான் இந்த தம் சீல் பண்ணுறது. அந்த கோதுமை அந்த ஸ்டீம் வெளியில் போகும். இப்போ நான் ஒரு ஈஸி மெத்தட் ஒன்று உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போ நாங்கள் சாக்கோல் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது நல்லா தணல் வந்ததுக்கப்புறம் ஒரு டிஷ்ஷில் போட்டு இதுக்கு மேலுக்கு நான் கீ விட போகிறோம். விடும்போது அப்படி ஒரு நல்ல ஸ்மோக் அப்படியே வரும். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்ல ஸ்மோக் தந்தூரி ஃப்ளேவர் எங்களுக்கு பிரியாணியில் வரும். இந்த மாதிரி ஒரு வெட் க்ளோத்தால் மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் போட்டுடலாம். இப்போ எனக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர்பாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவர் வருதா? ஃப்ளேவர் வருது. நீ வந்து இது அந்த மேலே போட்டு இந்த கீ தானே அந்த வாசம் மாதிரி அடிக்குது. சாக்கோல் வாசம் அப்படியே அடிக்குது. அந்த தந்தூரி சிக்கன் மாதிரி தந்தூரி ஃப்ளேவர். இதை நான் ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணிக்கலாம்.
எப்போவுமே பிரியாணி சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சைடெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ரைஸ் எடுக்கணும், இல்லாட்டி ரைஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது எங்களோட கொலாப் பண்ண வந்திருக்கிற ஒரு டீம் தான் இது எப்படின்னு ரிவ்யூ பண்ண போகிறாங்க. நார்மலாக நான் சமைக்கிற சாப்பாடை நானே சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு வித்தியாசமாக எங்கள் டீம் தான் இந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறாங்க எப்படி இருக்குன்னு. அவங்க நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஃபுட் ரிவ்யூஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இதையும் பண்ணி பார்த்து சொல்ல போகிறாங்க. ஆனால் அது என்ன சொன்னாங்க எல்லாமே நீங்கள் அவங்களோட சேனலில் போய் தான் பார்க்கணும். இன்றைக்கி அவங்க அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று மீட் பண்ணுறேன். Until then, this is Fazna. Take care. Bye-bye. சைடு தான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை பார்க்குறதுக்கே நல்லா வாசனை அடிச்சு வந்துருச்சு. அந்த பெரிய கோழி துண்டோட கோழி பச்சைக்கு வேணும், கிரேவியை பிடிச்சி ஆல்மோஸ்ட் 90%. மற்ற 10% மற்ற 10% டம்மில் போடுவோம் தானே, டம்மில் போடுற நேரம் அந்த 10% கொடுத்தாங்க. இங்கேதான் 90% ஏன் 10% என்ன ஆகிடும்? பார்த்தீங்கன்னா 90% குக், 90% குக். அது 10% என்ன ஆகில்லை, தம்மாவில்லை. தம் பிரியாணியில் செய்யுது.